இன்னைக்கு ஃப்ரைடேங்க. ஒரு வாரமா வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணதே இன்னைக்காக தான். ஏன்னா, இன்னைக்கு தான் வரலட்சுமி பூஜை. நேத்தே பூஜை ரூம்லாம் கிளீன் பண்ணி, பூஜை பாத்திரமெல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. பூஜை ரூமும் ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. காலையில பசங்களுக்கு ஸ்கூல் அப்படிங்கிறதுனால தான் நேத்தே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா, காலையில எழுந்து பசங்களையும் ரெடி பண்ணிட்டு, நம்ம சாமியும் கும்பிட்றதுக்கு லேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ காலையில எழுந்து குளிச்சுட்டு வாசல்ல வந்து பச்சரிசி மாவுல மஞ்சள் கலந்து ஒரு சின்ன கோலம் போட்டு வச்சாச்சு. ஏன்னா, நம்ம வீட்டுக்கு முன்னாடி பக்கத்துல உள்ளவங்களும் அந்த வாசல் வழியா தான் போகணும். அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன கோலமா தான் போட்டேன். போட்டு முடிச்சுட்டு அப்படியே சமையல் வேலைக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து சாம்பார், ரைஸு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிட்டு, அவங்களுக்கு காலையில இட்லி இதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சுங்க. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மட்டும் ஸ்நாக்ஸு கட் பண்ணி அனுப்பிட்டேன். ஏன்னா காலையில பசங்க இருக்கும்போது நம்மளுக்கு வேற எதுவும் பிரசாதம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு, பால், பழம் வச்சு தான் காலையில சாமி கும்பிட்டேன். பசங்களும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் ஏதாவது பிரசாதம் வந்து செஞ்சு சாமி கும்பிட்டுக்கலான்னு இத தான் காலையில பண்ணேன். காலையில வந்து பக்கத்துலலாம் கூப்பிட்டுருந்தாங்க. சரி அங்கேலாம் போகணும். அந்த நல்ல நேரம் 10:15 வரைக்கும் தான் இருந்தது. அதுக்குள்ள வீட்ல நம்ம சாமி கும்பிட்டுட்டு, அங்கே போயிட்டு கோவிலுக்கும் போயிட்டு வந்துரணும் அப்படின்னு நினச்சுட்டே தான் கடகடன்னு சாமி கும்பிட ஆரம்பிச்சேன். வீட்ல விளக்கேத்தி அந்த பால், பழம்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு, அப்படியே வந்து பக்கத்துல அந்த ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அங்கே போயாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு, அங்கேயும் மஞ்சள், குங்குமம், அந்த வளையல் எல்லாமே குடுத்துருந்தாங்க. பிரசாதம், பொங்கல், சுண்டல், ஸ்வீட்டு எல்லாமே குடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கோவிலுக்கு போயிட்டேன். கோவிலுக்கு போயிட்டு அங்கேயும் அதே மாரி நெறைய பிரசாதம். நேத்து ஃபுல்லா ஒரே பிரசாதம் தான். நல்லா அதுவே சாப்பிட்டு, சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாயிடுச்சு. நேத்து நாள் வந்து சூப்பரா போணுச்சுங்க. நல்ல மன நிம்மதியா ஒரு மாரி நல்ல ஒரு நிம்மதியா இருந்தது. சூப்பரா இருந்தது நேத்து. அப்படியே கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து பூ கொஞ்சம் கட்டாமயே இருந்தது. நேத்து கொஞ்சம் கட்டிட்டு அப்படியே வச்சிருந்தேன். அத உட்காந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு இருந்தேன். நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கும் சாமி கும்பிடணும், வரலட்சுமி பூஜைலாம் பண்ணணும்னு ஆசை. ஆனா, ஒரு வருஷம் கும்பிட்டா ஒரு வருஷம் வருஷம் கும்பிடணும். அதுக்காகவே நான் வந்து கும்பிட முடியுதோ என்னவோ, அது ஒரு மனசு கஷ்டமா போயிடும். நான் கும்பிடுறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நம்மளால எப்ப முடியுதோ, என்ன முடியுதோ, எப்படி கும்பிடணும்னு தோணுதோ அப்படியே கும்பிட்டுக்கலாம். நம்மளால எதுவுமே பண்ண முடியலனா கூட, சும்மா ஒரு ஃபோட்டோக்கு முன்னாடி நின்னு நமக்கு என்ன வேண்டுதலோ, என்ன ஆசையோ அத சொல்லி சாமி கும்பிட்டாலே போதும். அப்படியே இல்லைனா கூட எங்க இருந்தாலும் மனசுல ஒரு நிமிஷம் நெனச்சா கூட போதும். ஸோ எந்த சாமியும் நீ அப்ப கும்பிட்ட, நீ இப்ப கும்பிடல. நீ வந்து அப்படிலாம் கும்பிட்ட, இப்படி நீ இப்ப கும்பிடல அப்படின்லாம் சொல்லப் போறது கிடையாது. என்னை இப்படிதான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த சாமியும் சொல்லப் போறது கிடையாது. ஸோ நமக்கு என்ன தோணுதோ, எப்படி தோணுதோ, என்ன வேண்டுதலோ அத சொல்லி சாமிய மனசார ஒரு 5 நிமிஷம் நெனச்சாலே போதும். அது நமக்கு நெனச்சது நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் பசங்க வந்ததுக்கு பிறகு பொங்கல், சுண்டல் இதெல்லாம் செஞ்சு சாமியும் திருப்தியா கும்பிட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் எனக்கு டியூஷன் இருந்தது 5:30க்கு மேல. அதனாலவே அதுக்கு முன்னாடியே சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் டியூஷனே முடிச்சாச்சு. இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.